தெலங்கானாவின் கம்மம் மாவட்டத்தில் பாலேறு அணையில் உபரி நீர் திறப்பால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், ஏற்கனவே அங்கு மழை வெள்ளம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த அணை திறப்பு, இது குறித்த முழு விவரங்கள். ஜெனிஃபர், இந்த பாலையாறு அந்த நீர்த்தேக்கத்தில் தற்போது நீர் முற்றிலுமாக அதற்கு முழு கொள்ளளவை எட்டி தற்போது நீர் மற்ற பகுதிகளில் வடிய தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் உள்ள அநேகமான நீர்நிலைகள் தற்போது நிரம்பியுள்ளன. முக்கியமாக அணைகள் முற்றிலுமாக நிரம்பியிருக்கிறது. இதனால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கம்மம் மாவட்டத்தில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களுக்குள் செல்லும் இந்த சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்கங்கு மக்கள் மற்ற இடங்களுக்கு, அதாவது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த பெட்ரோல் பங்குகளாக இருக்கட்டும் முற்றிலுமாக மழையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். அதே போல பஸ், லாரி போன்ற வாகனங்களும் இந்த தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நேற்றும் நாம் பார்த்தோம், இந்த கனரக வாகனங்கள் மூலியமாகவே மக்களை, இந்த வெள்ளத்தில் மாட்டிருக்கக்கூடிய மக்களை இந்த பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில் தான் தற்போது இந்த ஆந்திரா, தெலுங்கானா அந்த கரையோர மாவட்டங்கள் உள்ளன. தற்போது இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் தற்போது அங்கு முகாமிட்டு இந்த நீரில் மாட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜெனிஃபர், விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி முகிலன். அண்மை செய்தி: ஈரோடு மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் உள்ள ஜேசிஸ் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் பள்ளிக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து பள்ளியில் காவல்துறையினரும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோட்டில் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த விடயம் அங்கிருக்கக்கூடிய மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜேசிஸ் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அங்கு மாணவர்களுக்கு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.